அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஸ்பார்க் டெஸ்ட் மூலமாக வெவ்வேறு இரும்பு உலோகங்களை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி விவாதிப்போம். வாருங்கள் காணொளியை காணலாம். நோக்கங்கள்: இந்த காணொளி முடியும் தருவாயில் உங்களால் இயல்வது என்னவென்றால், 1. டூல் ரெஸ்டின் மேல் உலோகங்களை தாங்குவது. 2. கிரைண்டிங் வீல் முகப்பு பகுதியில் உலோகங்களை கிரைண்ட் செய்ய. 3. ஸ்பார்க் டெஸ்ட் மூலம் வெவ்வேறு இரும்பு உலோகங்களை அடையாளம் கண்டறிதல். இந்த செயல்முறைக்கு தேவையான இயந்திரங்களை பற்றி விவாதிப்போம். கிரைண்டிங் மிஷின் 1. வார்ப் இரும்பு, செய்யப்பட்ட இரும்பு, பிக் அயர்ன் ஆர் க்ரூட் அயர்ன், குறைந்த கார்பன் எஃகு, நடுத்தர கார்பன் எஃகு, உயர் கார்பன் எஃகு, எஸ்எஸ் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல் மற்றும் டங்ஸ்டன் காந்த எஃகு போன்ற பல்வேறு இரும்பு துண்டுகள் கிரைண்டிங் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அவை எல்லாவற்றிலும் ஒரு துண்டு வீதம். முதலில் இரும்பு உலோகங்களை, அதாவது ஃபெரோஸ் மெட்டல்களை குறித்து விவாதிப்போம். இரும்பிலான உலோகங்கள் என்பது எந்த உலோகங்களிலெல்லாம் இரும்பு அடங்கி இருக்கிறதோ அவையெல்லாம் குறிக்கிறது. இரும்பு உலோகங்களில் அதிக கார்பன் உள்ளடங்கியுள்ளதால் அவை ஈரப்பதத்தை நேரடியாக நேரும்போது எளிதில் துருப்பிடிக்கும். குரோமியம், நிக்கல், மாங்கனீசு, மாலப்டினம் மற்றும் வெனடியம் போன்ற பல கலவைக்கூறுகள் ஃபெரோஸ் மெட்டல் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. கருவிகள், குழாய்கள், கொள்கலன்கள், பாத்திரப்பண்டங்கள் மற்றும் வானளவியா கட்டடங்கள் போன்ற பெரிய கட்டுமானங்கள் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத நோக்கங்களுக்காக ஃபெரோஸ் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படலாம். உண்மையில் பெரும்பாலான ஃபெரோஸ் மெட்டீரியல்கள் காந்தத்தன்மை கொண்டவை என்பதால் மின் மற்றும் மோட்டார் பயன்பாடுகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாகும். உங்கள் குளிர்சாதன பெட்டிகளில், கதவுகளில் ஃபெரோஸ் மெட்டல்களை பயன்படுத்துவதால் ஒரு காந்தத்தை பயன்படுத்தி உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டை அதனுடன் ஒட்டி வைக்கலாம். இரும்பு, வார்ப்பிரும்பு, செய்யப்பட்ட இரும்பு ஆர் ராட் அயர்ன், அலாய் இரும்பு, கார்பன் ஸ்டீல் ஆகியவை சில குறிப்பிடத்தக்க ஃபெரோஸ் மெட்டீரியல்கள் ஆகும். அவற்றின் இழுவிசை வலிமை மற்றும் நீண்ட ஆயுள் காரணமாக இந்த உலோகங்கள் மிகவும் மதிப்புடையதாக காணப்படுகிறது. மிக நீளமான மற்றும் உயரமான பாலங்கள் கார்பன் எஃகு மூலம் செய்யப்படுகின்றன. இது ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது கட்டுமானத் துறையில் மிக முக்கிய அம்சமாகும். ஃபெரோஸ் மெட்டலில் சில அடிப்படை பண்புகளை கொண்டிருக்கின்றன. அவை துருப்பிடிக்கும் தன்மை மற்றும் காந்தத்தன்மையை உள்ளடங்கும். பொதுவான ஃபெரோஸ் மெட்டல்களின் பண்புகளில் பட்டியலில் அடங்குவது: நீடித்து இருப்பது, நல்ல இழுவிசை வலிமை, நல் மின் கடத்தும் திறன், குறைந்த அரிப்பு எதிர்ப்பு திறன், வெள்ளி நிறமுடையது, மறுசுழற்சி செய்யக்கூடியது. கார்பனை கலப்பு மூலப்பொருள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. எனவே நான் அலாய் ஸ்டீல்களை கார்பன் ஸ்டீல்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. மாங்கனீசு, சிலிக்கான், சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளிட்ட பிற தனிமங்களும் இந்த இரும்புகளில் உள்ளன. ஆனால் அவற்றின் செறிவு மிகவும் குறைவாக இருப்பதால் அவை பொருள்களின் பண்புகளில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. நான் அலாய் ஸ்டீல்களை அவற்றின் கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை குறைந்த, நடுத்தர மற்றும் அதிக கார்பன் அடங்கியது. ஒவ்வொரு வகைக்கும் தனித்துவமான பண்புகள் மற்றும் செயலாக்க நுட்பங்கள் உள்ளன. 1. லோ கார்பன் ஸ்டீல். லோ கார்பன் ஸ்டீல்களின் 0.05 முதல் 0.25% மட்டுமே கார்பன் அடங்கியிருக்கும். பொதுவாக இவை மைல்டு ஸ்டீல்ஸ் என அறியப்படுகிறது. இந்த இரும்பு நட்டுகள் மற்றும் போல்ட்டுகள் அல்லது ஃபோர்ஜிங்குகள் போன்ற தயாரிப்புகளுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவை விலை குறைவான மற்றும் நெகிழ்வு தன்மையுடையவை. சில இரும்புகளை கார்பனைசிங் செய்யும் போது அவற்றின் மேற்பரப்புகள் கடினமாகும். 2. மீடியம் கார்பன் ஸ்டீல். மீடியம் கார்பன் ஸ்டீல் அடங்கிய ஸ்டீல் 0.25 முதல் 0.6% வரை உள்ள கார்பன் அடங்கியிருக்கும். லோ கார்பன் ஸ்டீல்களுடன் ஒப்பிடும்போது
இந்த அதிக கார்பன் உள்ளடங்கிய ஸ்டீல்களின் வலிமையும் கடினத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஆயினும் இந்த இரும்புகள் லோ கார்பன் ஸ்டீல்களை விட குறைவான நீர்த்துப்போக்கு தன்மையை உடையது. ஏனெனில் மீடியம் கார்பன் ஸ்டீல்களில் அதிக கார்பன் மற்றும் மாங்கனீஸை கொண்டிருப்பதால் அவை பதமாகவும் தணிந்ததாகவும் இருக்கும். இந்த இரும்புகள் கியர்கள், அச்சுகள் மற்றும் ஷாஃப்ட்கள் போன்ற வாகனத்துறைக்கான உதிரிப்பாகங்களை உருவாக்க அடிக்கடி பயன்படுத்துவதோடு ரயில்வே பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்த மிகவும் பொருத்தமானதாகும். 3. ஹை கார்பன் ஸ்டீல். ஹை கார்பன் ஸ்டீல்கள் என்பது வலிமையான நான் அலாய்டு ஸ்டீல்களாகும். அவைகள் 0.6 முதல் 1% வரை கார்பனை உள்ளடக்கியதாகும். அவைகள் வலிமையானவை மற்றும் அவற்றின் வடிவத்தை தக்கவைத்து மெக்கானிக்கல் வியர்களுக்கு தேவையான சகிப்புத்தன்மையை சரியான முறையில் தக்க வைக்கும். இதனுடைய எதிர்மறை என்னவென்றால், இந்த இரும்புகள் லோ கார்பன் ஸ்டீல்களை விட குறைவான வெல்டிங் செய்யும் தன்மை, உருகும் மற்றும் தாக்கத்தை எதிர்க்கும் தன்மை உள்ளது. ஸ்ப்ரிங், பிளேட், ரெயில், வயர் ரோப், அழிவுத்தன்மை எதிர்க்கும் பிளேட்ஸ், கருவிகள் மற்றும் இதர பொருள்கள் ஹை கார்பன் ஸ்டீல் மூலம் செய்யப்படுகிறது. 4. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். துரு மற்றும் அரிப்பை எதிர்க்கும் இரும்பு கலவையே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகும். இது குறைந்தபட்சம் 11% குரோமியத்தை கொண்டுள்ளது மற்றும் அதனுடைய பிற விரும்பத்தக்க தரத்தினை அடைய நான் மெட்டல்ஸ் மற்றும் கூறுகளை உள்ளடங்கியிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள குரோமியம் ஒரு செயல்மை அடுக்கை உருவாக்குகிறது. இது உலோகத்தை பாதுகாக்க மற்றும் ஆக்சிஜனின் இருப்பால் தன்னை தற்காத்துக் கொள்வதால் இதன் அரிப்புத்தன்மையை தடுத்து நிறுத்துகிறது. இப்போது செயல்முறையில் செய்வோம். ஸ்டெப் 1. கிரைண்டிங் செய்வதற்காக கிரைண்டிங் மெஷினை தயார் செய்யவும். ஸ்டெப் 2. உலோகங்களை டூல் ரெஸ்ட் அல்லது ஒர்க் ரெஸ்ட் மேல் தாங்கும்படி வைக்கவும். ஸ்டெப் 3. உலோகத்துடன் சக்கரத்தின் முன்வசம் லேசான அழுத்தத்தை செலுத்தவும். ஸ்டெப் 4. சக்கரத்தின் முன்பாகத்தின் மேல் மெட்டல்களை கிரைண்டிங் செய்யவும். ஸ்டெப் 5. தீப்பொறியின் நீளம் மற்றும் நிறம் மூலம் உலோகத்தை அடையாளம் காணவும். ஸ்டெப் 6. மெட்டலை கிரைண்டிங் வீல் முன்பக்கவாட்டில் மட்டுமே கிரைண்ட் செய்ய வேண்டும். கீழ்வரும் ஒவ்வொரு உலோகங்களையும் கிரைண்ட் செய்து தீப்பொறியை அடையாளம் காணவும். வெவ்வேறு உலோகங்கள்: 1. லோ கார்பன் ஸ்டீல், 2. மீடியம் கார்பன் ஸ்டீல், 3. ஹை கார்பன் ஸ்டீல், 4. ஹை ஸ்பீட் ஸ்டீல், 5. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்பார்க் டெஸ்ட் குறித்து இப்போது விவாதிக்கலாம். குறிக்கோள்கள் இதனால் உங்களுக்கு உதவுவது: 1. வெவ்வேறு உலோகங்களை கிரைண்டிங் மூலம் ஏற்படும் தீப்பொறி டெஸ்ட்டை வைத்து அடையாளம் காண்பது. 2. கிரைண்டிங் வேலையை கிரைண்டிங் மெஷின் கொண்டு செய்வது. இது இரும்பு பொருட்களின் பொதுவான வகைப்பாட்டை தீர்மானிக்கும் ஒரு முறையாகும். இது சாதாரணமாக ஒரு உலோகத் துண்டை எடுத்து, வழக்கமாக ஸ்கிராப் ஆக இருக்கும், அதை கிரைண்டிங் வீலில் வைத்து கிரைண்ட் செய்யும் போது வெளிவரும் தீப்பொறியை கவனிக்க. இந்த தீப்பொறிகளை விளக்கப்படத்துடன் ஒப்பிடலாம் அல்லது அதன் வகைப்படுத்தலை தீர்மானிக்க ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட மாதிரியின் தீப்பொறிகளுடன் ஒப்பிடலாம். ஸ்பார்க் டெஸ்டிங் இரும்பு பொருட்களை கண்டறிய உதவுவதோடு தீப்பொறியிலான ஒரே மாதிரியை அல்லது வேறுபட்டதா என்பதை கண்டறிவதன் மூலம் அவற்றின் வித்தியாசத்தை உறுதி செய்யலாம். ஸ்பார்க் டெஸ்டிங் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இது விரைவாகவும் எளிதாகவும் மற்றும் அதிக செலவின்மை உள்ளதாக இருக்கும். மேலும் சோதனை மாதிரிகள் எந்த வகை தயாரிக்கப்பட வேண்டியதில்லை, எனவே எப்போதும் ஒரு துண்டு ஸ்கிராப் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பார்க் டெஸ்டின் முக்கியமான தீமை என்னவென்றால், ஒரு பொருளை நேர்மறையாக அடையாளம் காண இயலாமையாகும். நேர்மறை அடையாளம் தேவைப்பட்டால் அதற்கு இரசாயன பகுப்பாய்வு பயன்படுத்த வேண்டும். ஸ்பார்க் ஒப்பீட்டு முறையானது அது சோதிக்கப்படும் போது குறைந்த அளவு சேதமடைகிறது. ஸ்பார்க் டெஸ்டிங் பெரும்பாலும் டூல் ரூம்ஸ், மெஷின் ஷாப்ஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆய்வகம்
மற்றும் வார்ப்பாலைகளில் உபயோகப்படுகிறது. செயல்முறை: ஒரு பெஞ்ச் கிரைண்டர் வழக்கமாக தீப்பொறிகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் இது வசதியாக இருக்காது. எனவே ஒரு சிறிய போர்ட்டபிள் கிரைண்டர் பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கிரைண்டிங் வீல் போதுமான மேற்பரப்பு வேகத்தை கொண்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 23 ms 4500 மேல்பரப்பு அடி நிமிடத்திற்கு, அதாவது SFPM. ஆனால் 38 மற்றும் 58 ms, அதாவது 7500 முதல் 12500 SFPM இடையே இருக்க வேண்டும். சக்கரம் கரடுமுரடாகவும் கடினமாகவும் இருக்க வேண்டும். எனவே அலுமினியம் ஆக்சைடு மற்றும் கார்போரோண்டாம் மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கப்பட்ட கிரைண்டிங் வீல்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. சோதனை பகுதியானது பார்வையாளர்களின் கண்களில் நேரடியாக பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் இல்லாத இடத்தில் இருக்க வேண்டும். மேலும் கிரைண்டிங் வீல் மற்றும் சுற்றியுள்ள பகுதி இருட்டாக இருக்க வேண்டும். இதனால் வெளிவரும் தீப்பொறிகளை எளிதாக கண்டறியலாம். சோதனை மாதிரியானது தீப்பொறிகளை உருவாக்க கிரைண்டிங் வீலில் லேசாக தொடப்பட வேண்டும். முக்கியமான தீப்பொறியின் பண்புகளானவை நிறம், அளவு, தீப்பொறிகளின் தன்மை மற்றும் நீளமாகும். தீப்பொறியின் நீளமானது கிரைண்டிங் வீலில் செலுத்தப்படும் அழுத்தத்தின் அளவை பொறுத்து அமையும் என்பதை புரிந்து கொள்ளவும். எனவே மாதிரிகளுக்கு போதிய அழுத்தம் இல்லை என்றால் அது ஒரு மோசமான ஒப்பீட்டு முறையாக இருக்கக்கூடும். மேலும் கிரைண்டிங் வீலை அவ்வப்போது ட்ரெஸ்ஸிங் செய்து வைத்திருப்பதுடன் அதில் சேரும் மெட்டாலிக் கழிவுகளையும் நீக்க வேண்டும். இந்த காணொளியில் இரும்பு உலோகங்கள், அவற்றின் பண்புகள், இரும்பு உலோகங்களின் வகைகள், கிரைண்டிங் மெஷின்கள் மூலமாக எவ்வாறு ஸ்பார்க் டெஸ்ட் செய்வது, ஸ்பார்க் டெஸ்ட் வாயிலாக பலதரப்பட்ட உலோகங்களை கண்டறிவது, கிரைண்டிங் மெஷினை கொண்டு எவ்வாறு கிரைண்டிங் பணிகளை நடத்துவது என்பது குறித்து விவாதித்தோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.